ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் மெயில் மட்டும் அனுப்பினால் உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லயே அனுப்பலாம், இல்ல என்னால் போஸ்ட்ல அனுப்ப முடியாதுன்னா மெயில் அனுப்பலாம். ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஒரே ஒரு கிளிக் தான், எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு ஆசிரியர் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, இளங்கலையா இருக்கட்டும் முதுகலையா இருக்கட்டும், இதுல என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் அனைத்து பாடத்திற்குமே வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணே மெயில் அனுப்புங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல கூப்பிடும்போது நீங்க போய் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெட் எக்ஸாமுமே தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை. ஸோ அரசு விடுமுறைனா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தான் எந்த மாதிரியான தெரியும். ஸோ இந்த முறை விட்டுட்டீங்களா, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. ஸோ அதனால இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, மீண்டும் கிடைக்காது. ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. பிரைவேட் ஸ்கூலு, தனியார் பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணியிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருக்கணும். முதுகலை மட்டும் படிச்சா போதுங்க, எம்எட் படிச்சிருக்கணுங்க. நீங்க முதுகலை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் தான் படிச்சிருப்பீங்க. மேக்சிமம் 99% வந்து பார்த்தீங்கன்னா எம்எட் பண்ணிருக்க மாட்டீங்க, பிஎட்டோட நிறுத்திருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் எம்எட் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் பிரின்சிபல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ல யாராவது இருந்தால் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம இளங்கலை முதுகலை ஆசிரியர் பார்க்கலாம். இங்கிலீஷ் பாடம் கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ், தமிழ், சயின்ஸ், ஹிந்தி, சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், அந்தந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்டேசர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, யூஜி பிஜி பிளஸ் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் போட்டோ. இந்த ரெசியூம் வித் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்க. நீங்க போஸ்ட்ல அனுப்பும்போது இது நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே வைக்கணும். ஸோ இல்லை நான் மெயிலில் தான் அனுப்புறேன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் மட்டும் அனுப்புனா போதும். அந்த ரெசியூம்ல உங்களுடைய போட்டோ வைக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அடுத்து ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதி சான்றிதழ் கேட்குறாங்க, அது இருந்தால் கொடுங்க, இல்லை விட்டுருங்க. ஸோ இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, விட்டுருங்க. டெட் எக்ஸாம் அப்படி தான் பாஸ் பண்ணிருந்தீங்களா உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா நேர்காணல் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இருந்தீங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு அனுப்புங்க. ஸோ வேற என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல் அந்த ஃப்ரீயா கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். குட் சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை பொறுத்த சேலரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் பொறுத்த வரைக்கும் 23/3/2026ங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க இமெயில் அப்படின்னா போஸ்ட் மூலியமா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போஸ்ட் மூலியமா அனுப்புறதா இருந்தால் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் பிஆர்எஸ் பப்ளிக் ஸ்கூல்ல சிபிஎஸ்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 125/6 முத்து கார்டன், திருச்செந்தூர் ரோடு, அருமுகநேரி, தூத்துக்குடி, தமிழ்நாடு 628202. இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தா நீங்க விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசியூம் சென்ட் பண்றதுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்க, மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பாருங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. 9043283943. இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கால் பண்ணி கூட கேட்டு அப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்க போஸ்ட் அனுப்பலாம் இல்ல மெயிலுக்கு அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம எத்தனையோ ஸ்கூல் அப்ளை பண்றோம். ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சுன்னா நமக்கு லக்கு, கிடைச்சுன்னா இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.